عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فأما من تاب وآمن وعمل صالحا فعسى أن يكون من المفلحين சதகல்லாஹுல் அலீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவன் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 15 நோன்பும் 16வது தராவி தொழுகையை தொழுதுவிட்ட இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். பாதியை கடந்து விட்டோம். இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போன்று இருந்தது. முதல் 10 நடக்கும் என்பதாக சொன்னார்கள். இரண்டாம் 10 ஓடும் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது 10 இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போன்று இருந்தது. பாதியை கடந்து 15 முடிந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது 10 பறக்கும் என்பதாக சொன்னார்கள். முன்னோர்கள், இறை நேசர்கள் எல்லாம் அவருடைய பொன்மொழிகளிலே இந்த மாதிரி பதிவு செய்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, மூன்றாவது 10ல தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு, இஅ்திகாஃப் இருக்கு, ஒட்டுமொத்த சவாபும் அல்லாஹ் கொடுக்கறது இருக்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுறது இருக்கு. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த நற்பாக்கியவான்களா நம்மை ஆக்குவானாக. 16வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாத்தம் மினன் நாரி வ துஹூலில் ஃபில் ஜன்னah. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்திலே அவர் நுழைவிக்கப்படுவார் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். துர்ரத்துன் நாசீன் என்கிற கிதாபில் இந்த பதிவை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே நம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஒரு 1.25 ஜுஸ் ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. அந்நம்லு எறும்புகள் என்கிற அத்தியாயம் ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. அதே போல சூரத்துல் கஸஸ் வரலாறுகள் என்பதாக ஒரு அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் அன்கபூத் சிலந்தி வலை என்பதாக ஒரு அத்தியாயம். இப்படி இதுவரைக்கும் 19 ஜுஸ் நிறைவு செய்யப்பட்டு 20ஆம் ஜுஸ் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாம் ஓதியவைகளை, நாம் கேட்டவைகளை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அதிலே ஒவ்வொரு சூறாவையும் அல்லாஹ் தஆலா பல விஷயங்கள் பேசினாலும் கஸஸ் என்கிற சூறாவில நிறைய வரலாற்று செய்தி, காரூனை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி, பொருளாதாரத்தை பற்றி நிறைய வரலாறுகள். கிட்டத்தட்ட குர்ஆன்ல மட்டுமே 1000 வரலாறு இருக்கு. அதுல 25 நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரு செய்தி, ஒரு ஆயத்து நமக்கான செய்தி இன்னைக்கு என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅம்மா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், யாரு ஈமான் கொண்டு இஹ்லாஸான முறையில் நல் அமல்கள் செய்கிறார்களோ, ஐயகூன ஃபஅஸா யகூன மினல் முஃப்லிஹீன், அவர்கள் வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் என்பதாக ஒரு ஆயத்து நமக்கான செய்தியை சொல்லி தருகிறது. என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் அது ஈடேற்றம் பெற வேண்டும் சொன்னா, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சொன்னா, அதுக்கு 2 நிபந்தனை வைக்கிறார்கள். ஒன்று இஹ்லாஸ் என்கிற மன தூய்மை, கலப்பற்ற தன்மை, ரப்போடு சார்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய தொழுகையோ, என்னுடைய நோன்போ, என்னுடைய ஜக்காத்தோ, என்னுடைய ஹஜ்ஜோ நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்கிறேன். அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், அவர் அந்தஸ்திலே உயர்ந்திருக்கிறார், அவர் கொடுக்கிற நாள் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அல்ல. இஹ்லாஸான முறையில் கலப்பற்ற தன்மையில் நீங்கள் அமல்கள் செய்கிற பொழுது அது சாலிஹான அமலாக மாறும், வெற்றியாக ஆகும் என்பதா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது விஷயம், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வழிகாட்டிய வழியில் அது இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. முதல்ல இஹ்லாஸ் தேவை. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிலாம் வழி காமிச்சாங்களோ, எப்படி நடந்து வாழ்ந்து வழி காமிச்சாங்களோ அந்த வழியில இருக்கணும்.
அப்பொழுது உங்களுடைய அமல்கள் சாலிஹான நல் அமல்களாக இருக்கும் சொல்லித்தராங்க. நம்ம தக்பீர் கட்டணும்னு வஜ்ஜகத்திலேயே அதுதான் ஓதுறோம். என்ன ஓதுறோம்? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்கம், என் உயிர், என் மௌத்து எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. ஹாலிசன் லில்லா, எப்பொழுது ரப்போடு நாம் இணைத்து விடுகிறோமோ, அந்த கலப்பற்ற தூய்மையான தன்மை நம்மள்கிட்ட வருகிறதோ, அதுதான் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும், உங்கள் அமல்கள் நல் அமல்களாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. அல்லாஹ்வும் சொல்லி காண்பிக்கின்றான். ஏனென்று சொன்னால், இஹ்லாஸ் மட்டும் இல்லை என்று சொன்னா, இப்படி ஒரு ஹதீஸ் வருது, தஅல்லமுல் இல்ம, இல்மை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள், கமா தஅல்லமல் இஹ்லாஸ, இஹ்லாஸை கற்றுக்கொண்டதை போன்று இல்மை கற்றுக்கொள்ளுங்க. எப்படி நீங்க மார்க்க கல்வியை பயிலுகிறீர்களோ, இஹ்லாஸையும் அது போல நீங்க பயின்றுக்கோங்க. இஹ்லாஸ் மட்டும் இல்லைன்னா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவோம். எப்படி ஹதீஸ்ல வருதுன்னா, மன்சல்ல இராஇ, மன்சல்ல இராஇ ஃபகத் அஷ்ரக, வமன் சாம இராஇ ஃபகத் அஷ்ரக, வமன் தஸத்தக இராஇ ஃபகத் அஷ்ரக. யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறாரோ, யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நோன்பு வைக்கிறாரோ, யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக சதக்கா செய்கிறாரோ, அவர் திட்டமாக ஷிர்க் வைத்து விட்டார். தெளிவா ஹதீஸ் இருக்கு. அப்போ நாம் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்யலாம், அதை அல்லாஹ்வுக்காக ஹாலிசன் லில்லா, இஹ்லாஸான முறையில் இருக்கிற பொழுது அது உயர்ந்த கூலியை, நல்லடியார்களை பெற்று தருகிற அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்லி காண்பிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஷைத்தான் நம்மளை அது முன்னாடி பின்னாடி மேலே கீழே எல்லா பக்கம் வழி கெடுப்பான். ஆனா அவன் குர்ஆன்ல இந்த ஆயத்து வருது, இல்லல் முஹ்லஸூன், களப்பற்றவர்கள், அல்லாஹ்வோடு சார்ந்து இருக்கக்கூடிய இஹ்லாஸ் உடையவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான். அப்ப நம்முடைய அமல்கள் இஹ்லாஸான முறையில, தூய்மையான முறையில இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உயர்ந்த குணத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இல்ல இபாதக்கல் முஹ்லஸூன், அவரை நான் நல்ல அடியார்களில் தூய்மையானவர்களிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வரலாறு நம்ம சொன்னோம். அவருடைய ஆக உச்சகட்ட காரணம் என்னன்னா, இல்லல் முஹ்லஸூன், அவரும் நல்ல அடியாராக, மன தூய்மையுடையவராக, களப்பற்றவராக இருந்தார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிப்பான். எனவே நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்கிறார். வேற யாருக்காக நீங்க அமல் செய்யாதீங்க, அது எனக்கு பிடிக்காது, அது ஷிர்க் வைக்கிறது சமம். எதை வேணா அல்லாஹ் மன்னிச்சிருவான், இணை வைக்கிறது மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நல்ல அமலுக்குரியவர்களாக இஹ்லாஸான முறையில் அமல் செய்யல அல்லாஹ் நம்ம ஆக்குவானாங்க. ஒரு சஹாபி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார். அவர் கிராமத்திலிருந்து வருகிற பொழுது புது புது பொருளா தேடி கண்டுபிடிச்சு வாங்கி நகரத்துக்கு வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாங்கிட்டு வருவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்பட்டு வாங்குவாங்க. அதே போல இவங்கள்ட்ட என்னென்ன பொருளா இருக்கோ அதெல்லாம் அந்த சஹாபிக்கு கொடுப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் மீது அவ்வளவு மஹப்பத், அந்த சஹாபியின் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்சாங்க. அவர் மீதும் அந்த சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக மஹப்பத் வச்சாங்க. அப்போ ஒரு தடவை அவர் கொண்டு வந்த பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு மீதி பொருளை சந்தையில போய் நீ வித்துருப்பா, இது மார்க்கெட்ல நல்ல பிசினஸ் ஆகும், இதன் மூலமா நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சஹாபி போய் விற்கிறாங்க, வியாபாரம் செய்யறாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் வியாபாரம் செய்யப்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போய் அந்த சஹாபியுடைய கண்ணை பொத்துகிறார்கள், அந்த கண்ணை மூடுகிறார்கள். மூடிவிட்டு பக்கத்துல நல்லா அவங்களோட நெஞ்சோடு நெருக்கமா அணைக்கிறார்கள். உடனே சடார்னு அந்த சஹாபி கோவம் வந்துருச்சு, யாரா என் கண்ணை பொத்துனது அப்படிதான். கரட முறையா அரபிகள் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கம் வருகிற பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நறுமணம், அந்த அத்தர் வாடை, என் ஹபீப் தான் என்னை அணைத்திருக்கிறார், இன்னும் நெருக்கமாக அவருடைய முதுகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சோடு ஒட்டுகிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவரை கபார்னு தூக்கி மேல நிப்பாட்டி, மமை எஸ்தரில் அபுத, இந்த அடிமையை யார் வாங்குவா அப்படின்னு கேட்பாங்க. சந்தையில எல்லா சஹாபிகளும் பார்ப்பாங்க. உடனே அந்த சஹாபி சொல்வாரு, யார் ரசூலல்லாஹ், என்னெல்லாம் யாரா வாங்குவாங்களா, நான்லாம் சந்தையில விலை போவானா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவனாக இருக்கிறாய்,
காரணம் உன்னுடைய இஹ்லாஸ் என்கிற மன தூய்மை, களப்பற்ற தன்மை உன்கிட்ட இருக்கு. நீ மற்றவர்கள் இடத்துல வேணா தரம் தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா உன்னுடைய ரப்புடைய இடத்தில் எங்க இருக்க? உயர்ந்த அந்தஸ்துல, லைசபி காசிரின், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் உன்னை வைத்திருக்கான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறை அடிப்படையில் நம்ம அமல்கள் இருக்கும். உதாரணமா ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன நோன்பு? வேலைக்கிழமை சேர்த்து வச்சியா அல்லது வெள்ளியும் சனியும் சேர்த்து வச்சியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல. அப்ப என்ன திட்டம்? என் வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சிருக்க, நீ அந்த நோன்பை முறிச்சிரு என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சுன்னத்தான நோன்புகள், ஆஷுராவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, வெள்ளிக்கிழமை சேர்த்து வருகிற பொழுது 2 நோன்பு, வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி வைக்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை வைப்பது என்பது தடை. எனவே நீ நோன்பை முறிச்சிருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நாயகம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையிலே உங்களுடைய அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அடிப்படையில் இருக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகை குறித்து கேட்கிறாங்க. மதா ஊதீரு யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே எப்போ நீங்க வித்ரு தொழுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் சொல்லுவாங்க, ஃபி அவ்வலி வக்திஹி, நான் இஷா முடிச்சோனையே தொழுதுருவேன், இஷா முடிச்சோனையே நான் வித்ரு தொழுதுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதே கொஸ்டின், மதா ஊதீரு மதா தூதீரு யா உமர், உமர் ரலியல்லாஹு அவர்களே நீங்க எப்போ வித்ரு தொழுவீங்க? நான் இலா ஆஹிரில் லைல், இரவினுடைய கடைசியிலே தஹஜ்ஜத்தை ஒட்டி நான் வித்ரு தொழுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூபக்கர் நாயகம் செய்தது வந்தது பேணிக்கை அடிப்படையில், உமர் ரலியல்லாஹு அவங்க செய்தது உறுதியின் அடிப்படையில். ஒருவேளை அவர் இஷா தொழுது விட்டு வித்ரை தொழுகாமல் இரவில அவருக்கு வஃபாத் வந்து விட்டது என்று சொன்னால், அல்லது ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கிட்டு சொன்னால் வித்ர் வாஜிபை தொழ முடியாமல் போய்விடும். எனவே அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க செஞ்சது நீங்க செஞ்சது சரிதான். எனவே அந்த வித்தருடைய நேரம் இஷாவுக்கு பின்னால் இருந்து தஹஜ்ஜத்துடைய நேரம் வரைக்கும் என்பதாக நேரங்களையும் சொல்லி தருவாங்க. நீங்க செஞ்சது சரிதான் என்பதாக ஒரு வழிமுறையை காட்டி தருகிறார்கள் அல்லவா? அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். அது இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு சார்ந்ததா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சாலிஹான அமலா இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஸா அய்யகூன மினல் முஃப்லிஹீன், அவர்களை வெற்றியாளரோடு இருக்க நான் கண்டேன், அவர் ஆகக்கூடும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய அமல்கள், அது தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எந்த அமலா இருக்கட்டும், அது அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன் என்கிற அந்த ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, என்னுடைய ஸலாத்து, என்னுடைய வணக்க வழிபாடு, வ மஹியா வ மமாத், என்னுடைய ஹயாத்து, என்னுடைய மௌத்து, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், லா ஷரீக லஹு, அவனுக்கு எதையும் நான் கூட்டாக்கவில்லை, வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள்ல இருந்து இருக்கேன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தந்ததை தான் வஜ்ஜஹத்தான் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவனாக, அவனோடு அவனுக்கு பிடித்த வகையில் நான் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத், நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி அஹாதி சனதி இல்லாஹி தஆலா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.